Lanka Evangelical Mission presents சுவிசேஷத்தின் ஓசை கேளுங்கள் மாந்தரே, வாருங்கள் இயேசுவண்டை, வாருங்கள் இயேசுவண்டை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்ச்சியானது இலங்கையை குறித்த நிகழ்ச்சியாக உங்களுக்கு தயாரித்து வழங்குவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த மாதத்திலே நம் தேசம் என்கிற நிகழ்ச்சியிலே நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நிலைமைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும், தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை துதிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். இலங்கை குறித்த பாடல்களை நீங்கள் அதிகமாய் கேட்டீர்கள். அந்த பாடல்கள் மூலமாய் நீங்கள் இலங்கைக்காகவும் இலங்கையின் சுபிட்சத்துக்காகவும் இலங்கையின் ரட்சிப்புக்காகவும் நிச்சயமாகவே செபித்துக் கொண்டு வருவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்து விட்டார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்து விட்டார். கலிகூருவே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வேன். ஆமென். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். ஹalleluya. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். கலிகூருவே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வேன். ஹalleluya. கலிகூருவே கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்பேன். கர்த்தர் சமூகத்தில் கலிகூரு. ஹalleluya. அரபா ஷபரபலப கதிரபலரப கதிரபலரப கலிகூருங்க. கலிகூருவே கலிகூருவே அரதிகலப ரகதிகலப ரசே ஓ தேரலப கஷிம்பரப தேரபல ரியங்கரப. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய வானத்துக்கு நேராய் ஹalleluya 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 ஓ ஹalleluya 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 ஹalleluya. இன்றைக்கு பிரியமானவர்களே, இலங்கைக்கு தேவன் கொடுத்திருக்கிற இன்னொரு விதமான ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறோம். இலங்கையை பொறுத்த விஷயத்திலே கடந்த மாதத்திலே நாங்கள் பார்த்தோம், இலங்கை நீர்வளத்தினாலே தேவன் நிரப்பி இருக்கிறார். இலங்கையை முழுவதும், இலங்கைக்கு வெளியிலும் நீர்வளம், இலங்கைக்கு உள்ளேயும் நீர்வளம், இலங்கைக்கு மேலேயும் நீர்வளம், இலங்கைக்கு கீழேயும் நீர்வளம், இப்படியாக
இலங்கையின் எல்லா பக்கத்திலும் தேவன் நீரினாலே நிறைத்திருக்கிறார். நீர் என்பது, தண்ணீர் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதே வண்ணமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம், கர்த்தர் இலங்கையை கனிவளங்களினாலே நிறைத்திருக்கிறார். கனி என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம். ஒரு மனிதனுக்குள்ளே ஆண்டவர் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் என்னவென்றால் கனிகள். அன்றைக்கு அத்தி மரத்தை ஆண்டவர் பார்த்து, அந்த அத்தி மரத்திலே அவர் எதிர்பார்த்தது கனிகள். அதே வண்ணமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை கனிகளினாலே அறிவீர்கள் என்று சொல்லி. அதே போல ஒவ்வொரு தேசத்திலும் தேவன் அந்த தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தேசம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு முக்கியமான அடையாளம் என்னவென்றால் கனிவளங்கள். கனிவளங்கள், இந்த கனிவளங்கள் நம்முடைய தேசத்திலே மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனிவளங்களினாலே நம்முடைய தேசம் மிக மிக அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையாகவே தேவன் நம்முடைய தேசத்தை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் ஒரு வீட்டுக்கு ஒரு உறவினர்கள் வரும்போதோ அல்லது ஒரு வீட்டிலே ஒரு குடும்பத்திலே நல்ல காரியங்கள் சம்பவிக்கும் பொழுதோ, அந்த நல்ல காரியங்கள் சம்பவிப்பதற்கு அடையாளமாக, உறவை பலப்படுத்துவதற்கு அடையாளமாய் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வது என்னவென்றால் கனிகள் தான். அதே வண்ணமாக தேவன், இந்த உலகத்தை படைத்த இறைவன் இலங்கை தேசத்தை படைக்கும் பொழுது அதற்கு ஒரு நன்கொடையாக தன்னுடைய சந்தோஷம் இலங்கையிலே வெளிப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக, தான் இலங்கையை குறித்து சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அவர் இலங்கையின் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, மத்திய பிரதேசம் எல்லா இடங்களிலும் மிகவும் அதிகமான ஆசீர்வதிக்கப்பட்ட கனிவளங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்லவா? எத்தனையோ நாடுகளிலே நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் கட்டடங்கள் உண்டு. எத்தனையோ நாடுகளிலே பார்ப்பீர்களே, ஆனால் பல பல விதமான பொருளாதார ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாடுகளாய் காணப்படும். ஆனால் அந்த நாடுகளிலே கனிகள் கிடையாது. அந்த நாடுகள் கனிகளினாலே நிறைந்திருப்பது கிடையாது. ஆனால் கடவுளுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய தேசத்தை கனிகளினாலே நிறைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய தேசத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிற நாம், கடந்த முறை பார்த்தது போல தேவன் நம்முடைய தேசத்திலே நீர்வளத்தினாலே நிறைத்ததற்காக, எல்லா ஜனங்களும் தண்ணீரினாலே ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய தேசத்துக்கு கொடுத்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதோடு நன்றி செலுத்துவதோடு நின்று விடாமல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கனிவளங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பெரியவராயிருக்கிறார், அவர்களுக்கு அதிசயம் செய்கிறவராயிருக்கிறார். செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்று கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். கடலை கர்த்தர் இரண்டாய் உலகிறவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உரத்த சத்தமாய் உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர் யார்? ஓ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வடக்கை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களே, ஆனால் வடக்கிலே இருக்கிறதான மாமரம் இருக்கிறதே, இந்த மாமரத்திலே விசேஷித்த ஒரு தன்மை என்னவென்றால், தமிழிலே சொல்லுவார்கள் கருத்த கொழுமான் என்று சொல்லி. இந்த மாமரத்தின் விசேஷித்த தன்மை, இந்த கருத்த கொழுமான் என்ற பழத்தை அது உற்பத்தியாக்கி
அது மக்களுக்கு கொடுக்கும் பொழுது தேனை போன்ற சுவையுள்ள ஒரு இனிமையை அந்த மாமரம் மக்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பழத்தை சாப்பிடுவதற்காகவே, இந்த தேனை ருசிப்பதற்காகவே ஜனங்கள் அந்த நாட்களிலே, அந்த மரம் பழுக்கிற காலங்களிலே அங்கே கடந்து போவார்கள். மாம்பழத்தை ஜனங்கள் வாங்கும் பொழுது அவர்கள் கேட்டு வாங்குவார்கள், கருத்த கொழுமான் மாம்பழம் இருக்கிறதா? அது அதிகமான விலையா இருந்தாலும் கூட அதை வாங்கி ருசிப்பதிலே எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த மாம்பழத்தின் சுவைக்கு இணையாக எதுவுமே இல்லை. அப்படி சொல்லக்கூடிய வண்ணமாக நம்முடைய தேசத்தின் வடக்கு பிரதேசத்திலே அந்த மாமரம் தன்னுடைய கனியை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, கிழக்கிலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் மீன்பாடும் தேன்நாடு என்று சொல்லத்தக்க வண்ணமாக கிழக்கிலே கனிகள் அதிகமாய் நிறைந்து காணப்படுகிறது. இலங்கையிலே கிழக்கு பக்கத்திலே நீங்கள் எங்கு போனாலும் ஒரு பழத்தை நீங்கள் பார்க்கலாம். அதாவது முந்திரியம் பழம். அதாவது இலங்கையிலே மிகவும் வெளிநாட்டு செலாவணியை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் என்னவென்றால் முந்திரிய பருப்பு, கஜு என்று சொல்லி அழகாய் சொல்லுவார்கள். இப்படிப்பட்டதான முந்திரியம் பருப்பு அது ஒரு முந்திரியம் பழத்திலே இருந்து வருகிறது. அந்த முந்திரியம் பழம் உருவாகிற காலங்களிலே மட்டக்களப்பு முழுவதும், கிழக்கு முழுவதும் முந்திரியம் பழத்தினாலே தெரு தெருவாக முந்திரியம் பழங்களை வாங்குவதற்கு ஜனங்கள் அலைமோதுவார்கள். அந்த முந்திரியம் பழம் சரீரத்தினுடைய குணமாக்கும் தன்மை கொண்டதாக அமைகிறது. அது ஒரு மருத்துவம் ரீதியான ஒரு பழமாக அமைகிறது. அந்த பழத்தை ருசி பார்க்கும்படியாக அநேக ஜனங்கள் வெளிமாநிலங்களிலிருந்து மட்டக்களப்புக்கு வருவார்கள். அப்படியாக மட்டக்களப்பின் எல்லா பகுதிகளிலும் அந்த முந்திரியம் பழம் மிகவும் ஆசீர்வாதம் பெற்றதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வடக்கிலே பனம்பழம், பனைமரம், அது மாத்திரமல்ல கிழக்கிலே தென்னை, இப்படியாக இளநீர் குடிக்கக்கூடிய விதமாக பனையிலே இருந்து எதுவுமே கழிவு கிடையாது. அதே போல தென்னையில இருந்து எதுவுமே கழிவு கிடையாது. ஆகவேதான் தென்னையை பிள்ளை என்று சொல்லுவார். ஒரு வீட்டிலே தேங்காய் இருக்குமே ஆனால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வடக்கிலே ஒரு வீட்டிலே பனை இருக்குமே ஆனால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த பனம்பழம் மிகவும் சுவை உள்ளது. அதே போலமாக தென்னையிலே டெமிலி, இளநீர், தேங்காய், தேங்காய் மட்டைகள் என்று சொல்லி இப்படியாக வளமிக்க மரங்களை, கனிகளை கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். இதை விட எத்தனையோ நூற்றுக்கணக்கான பழங்களை குறித்து நாங்கள் சொல்லலாம். நீங்கள் மலை நாட்டு பிரதேசங்களுக்குள்ளே போவீர்களே, ஆஹா, எவ்வளவு தித்திப்பான நல்ல கனி கொடுக்கிற மரங்களை நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பட்டர் ஃப்ரூட் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகவும் சுவையான ஒரு கனியை நான் அதிகமாய் விரும்பி சாப்பிடுவதுண்டு. அது மலை பிரதேசங்களிலே அதிகமாய் வளர்கிறது. அந்த பட்டர் ஃப்ரூட்டை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் அது மிகவும் கொழுப்பு நிறைந்ததாக, மிகவும் சத்து நிறைந்ததாக, மிகவும் சுவை நிறைந்ததாக காணப்படும். சில வேளைகளிலே நீங்கள் மலைப்பிரதேசங்களை கடந்து போவீர்களே, ஆனால் அந்த தெருக்கள் எல்லாம் கனிகள் நிறைந்து காணப்படுகிறது. அந்த கனிகளினாலே உண்டாகிற மனம், நறுமணம் நமக்கு ஒரு பெரிய மயக்கத்தையே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கனிகளாலே நம்முடைய தேசத்தை ஆண்டவர் நிறைத்து வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய மத்திய பிரதேசத்தை மாத்திரமல்ல, நீங்கள் மேற்கு பிரதேசத்துக்குள்ளே கடந்து போவீர்களே ஆனால், குருநாகல் போன்ற பிரதேசங்களுக்குள்ளே கடந்து போவீர்கள், எங்கு பார்த்தாலும் தென்னை மரங்கள், எங்கு பார்த்தாலும் தென்னை மரங்கள், எங்கு பார்த்தாலும் தென்னை மரங்கள். அதற்கு அளவே இல்லை. இலங்கையின் வெளிநாட்டு செலவணியை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக தென்னை மரம் திகழ்கிறது. இப்படியாக நீங்கள் தெற்கு பகுதிகளுக்குள்ளே கடந்து போவீர்களே ஆனால், பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பலவிதமான கனிகள், வாசனை